வணக்கம்ப்பா. வெல்கம் டு லெட்ஸ் கிளியர் வித் ஐஸ்வர்யா. இப்போ நாம அ சாப்டர் 7ல ஆல்ரெடி தியரீஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன ஃபார்மேட்டு, என்னென்ன அக்கவுண்ட்ஸ் வந்து நம்ம போடணும், என்ன மாரி கேஷ் புக்ஸ் நம்ம வந்து போடணும், கேஷ் புக்னா என்ன அப்படின்ற எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? ஸோ, இப்போ நாம வந்து கேஷ் புக்ல இருக்கிற சம்ஸ் பார்க்க போறோம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எல்லாத்துலயும் ஒரு ஒரு மாடல் சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அண்ட் பெட்டி கேஷ் புக்ல எடுத்திருக்கேன். ஸோ, நம்ம போற இதுல நம்ம வந்து எப்படி சம் போடுறது, எப்படி அதுக்கு அந்த இருக்கிற மாடல்லாம் ஹார்ட் மாடல் தான் எடுத்திருக்கேன். அத எடுத்தா ஓரளவுக்கு ஓவராலா கவர் பண்ற மாரி இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நாம சிங்கிள் காலம் கேஷ் புக் பார்க்க போறோம் முதல்ல. அதுல வந்து செகண்ட் சம். அதாவது enter the following transactions in a single column cash book of ராமலிங்கம் for the month of July 2017. ஸோ நம்ம ராமலிங்கம் போக்கு நமக்கு வந்து ஒரு கேஷ் புக் போட போறோம். சிங்கிள் காலம் கேஷ் புக். ஸோ என்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் 32,000, ரிசீட் ஃப்ரம் கீர்த்தனா 5,000, பெய்டு பேக் இது வந்து எதெல்லாம் ரெசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட்னு முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன்ல போட்டுருவோம். இது ரெசிப்ட், இது பேமெண்ட், இது பேமெண்ட், கேஷ் பர்ச்சேஸ், சோல்ட் குட்ஸ் ஃபார் கேஷ்னா நமக்கு வந்து ரெசிப்ட், பெய்ட் சேலரி டூ மேனேஜர் இன் கேஷ்னா நம்ம வந்து சேலரி மேனேஜருக்கு பே பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஓனர் மாதிரி இருக்கணும். ரிசீவ்டு சேலரினா தான் ரெசிப்ட். பெய்டு சேலரினா நம்ம யாருக்கோ சேலரி தரோம். ஸோ அது பேமெண்ட். பெய்ட் டு பாலா அப்படின்றதும் பேமெண்ட். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் போஸ். இங்க தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ்ன்னு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த என்ட்ரியை போட்டுருக்கலாம். ஆனா இங்க பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் போஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனான்னு இங்க குறிப்பிடவே இல்ல. நான் எப்படி லாஸ்ட் சாப்டர்ல வந்து சப்சிடரி புக் 1ல வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனோ, அதே தான் இங்க ஆப்போசிட்டா இருக்கும். வைஸ் வெர்சா வி ஷுட் நாட் யூஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இன் கேஷ் புக். கேஷ் நம்ம கையில வந்திருந்ததா, அதுக்கப்புறம் நமக்கு குடுத்தாங்களா, அப்பதான் நம்ம அந்த என்ட்ரிய போடணும். அது இல்லாம போடக்கூடாது. ஓகேவா? ஸோ, வி ஷுட் நாட் என்டர் த டிரான்சாக்ஷன் விச் வாஸ் ஹெல்ட் ஆன் ஜூலை 12த். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து கேஷ் டெபாசிட்டட் இன்டூ பேங்க் த்ரூ சிடிஎம். ஸோ நம்ம கேஷ் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றோம். ஓகேவா? சிங்கிள் காலம் இங்க கேஷ் தான் இருக்கு. ஸோ நம்ம அத பேமெண்ட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் வித்ட்ரூ கேஷ் ஃப்ரம் பேங்க். நமக்கு கேஷ் வருது. பேங்க்ல இருந்து நமக்கு கேஷ் வருது. ஓகேவா? ஸோ ரெசிப்ட்ல போட்டுருவோம். பெய்ட் ஆஃபீஸ் ரென்ட் இன் கேஷ். ஸோ ஆஃபீஸ் ரென்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட். ஸோ இந்த என்ட்ரீஸ் எல்லாமே வந்து நாம இப்போ சிங்கிள் கேஷ் புக்ல போட போறோம். லாஸ்ட் சம் அதே நான் வந்து எக்ஸெல் ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஆஸ் யூசுவல் நாம வந்து இந்த இதுல வந்து போட்டுறலாம். ஸோ இதுதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபார்மேட் பத்தி சொல்லிட்டேன். இதுதான் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட். ஸோ டெட்டார், கிரெடிட்டார்லாம் போட்டு இந்த புக்ஸ் ஆஃப் ராமலிங்கம் இல்லையா? ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ராமலிங்கம்னு போட்டுறலாம். ஓகே. போட்டாச்சு. இப்போ நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக் ஆரம்பிக்கலாம் சம்ம. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு வரும்போது டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். என்னைக்கு டேட்டு 2017 ஜூலை 1 இல்லையா? ஸோ ஜூலை 1ல டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு எவ்வளோ அமௌண்ட் 32,000 தானே? 32,000 போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ரிசீவ்டு ஃப்ரம் கீர்த்தனா அப்படின்னு வரும்போது நமக்கு ரிசிப்ட். ஸோ இன்னைக்கு வந்திருக்கு ஜூலை 5th. ஸோ ஜூலை 5th கேஷ் டு கீர்த்தனா சொல்லியிருக்கேன் இல்லையா? அதான் நீங்க ஜர்னல் ஈஸியா போட்டுட்டீங்க அப்படின்னா, லெட்ஜர் ஈஸியா போட்டுறலாம். அதாவது ஐ மீன் கேஷ் புக் போடலாம். கேஷ் புக் கிட்டத்தட்ட ஒரு கேஷ் லெட்ஜர் மாரி தான். சிங்கிள் காலம்ன்றது உங்களுக்கு ஆப்ட் வந்து கேஷ் லெட்ஜர் மாரி தான். ஸோ நீங்க வந்து ஜர்னல் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, லெட்ஜர ஈஸியா போட்டுறலாம். ஓகேவா? ஸோ டூ கீர்த்தனா கேஷ் டு கீர்த்தனான்னு வரும். அதனால டூ கீர்த்தனான்னு போட்டுக்கலாம். டூ கீர்த்தனா அக்கவுண்ட். எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 5,000 தானே? 5,000 அவ்வளோதான். போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பெய்டு பேக்கிங் சார்ஜஸ் இன் கேஷ். எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 300 பே பண்ணியிருக்காங்க. ஜூலை 6த்ல. ஓகேவா? ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜூலை 2017 இயர் மேல போட்டுருங்க. ஓகேவா? ஜூலை 17 ஜூலை 7th இதுல வந்து 7th தானே? 6th ஓகே. ஜூலை 6th. ஸோ பெய்டு பேக்கிங் சார்ஜஸ் பை. ஓகேவா? பை போடணும். கிரெடிட் சைடுல, டெபிட் சைடுல 2 போடணும். பேக்கிங் சார்ஜஸ் டு கேஷ்ன்னு வந்திருக்கு. இப்போ கேஷ் கீழ இருக்கு இல்லையா? ஸோ அதில இருக்கிற என்ட்ரிய நாம கிரெடிட் சைடுல மேல இருக்கிற என்ட்ரிய கிரெடிட் சைடுல போடுவோம். ஸோ பை பேக்கிங் சார்ஜஸ் 300 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி. கேஷ் பர்ச்சேஸஸ் 7ஆம் தேதி 12,400க்கு பண்ணியிருக்கோம். ஸோ ஜூலை 7 பர்ச்சேஸ் டு கேஷா? அதனால
நம்ம வந்து கிரெடிட் சைடில் போடுறோம். ஓகே, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம 12,400 rupees இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 2,600 கேஷ் டு சேல்ஸ். அப்போ 2 சேல்ஸ் வந்து இங்கே வந்துடும் இல்லையா? ஜூலை 8 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்கோம், 2,600 பண்ணியிருக்கோம். காட் இட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பெய்ட் சேலரி டு மேனேஜர் இன் கேஷ். சேலரி மேனேஜருக்கு பே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பண்ணியிருக்கோம் 10 7,000 rupees பே பண்ணியிருக்கோம். அப்போ ஜூலை 10 பை salaries. ஓகே, வரும்போது எவ்வளோ 7,000 7,000 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பெய்ட் டு பாலா. பாலா டு கேஷ் அப்படின்னு வரும்போது பை பாலா வந்துடும். ஜூலை 11 பாலா அக்கௌண்ட் எவ்வளோ 3,000. ஸோ 3,000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதான் சொன்னேன், பர்ச்சேஸ் போஸ் வந்து நம்ம போட மாட்டோம். ஸோ ஜூலை 12 இருக்கிற டிரான்சாக்ஷன் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க் த்ரூ சிடிஎம். அப்போ பேங்க் டு கேஷா, ஸோ நாம பை பேங்க்னு போட போகிறோம். ஓகே, பேங்க் டு கேஷ் தானே, பேங்க் மேலே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அப்படி போட்டுடலாம். ஸோ கேஷ் டெபாசிட்டட் டு பேங்க்ன்றப்போ நமக்கு வந்து பை பேங்க் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், 4,000 இல்லையா? ஸோ 4,000 போட்டுக்கலாம். ஸோ வித்ட்ரூ கேஷ் ஃப்ரம் பேங்க்னு வரும்போது நம்ம கேஷ் டு பேங்க்னு போடுவோம். அப்போ பேங்க்கு கீழே வந்துடும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்க அந்த டிரான்சாக்ஷனை ஜூலை 27 பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டை போட்டுக்கலாம். டு பேங்க். ஓகே, ஸோ டு பேங்க்னு வரும்போது 2,000. லாஸ்ட் என்ட்ரி பெய்ட் ஆஃபீஸ் ரெண்ட் இன் கேஷ். அப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் தானா, இன் கேஷ்னு சொல்லிட்டாங்களா? அப்போ வந்து உங்களுக்கு சில கொஸ்டின் வரலாம். இப்போ சிங்கிள் காலம் கேஷ் புக் வரும்போது எனக்கு பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா போடக்கூடாது. போடக்கூடாது. ஏன்னா அந்த என்ட்ரி வந்து கேஷ் இல்லவே இல்லை இல்லையா? அதில் இருக்க பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் தான். நீங்க அவன் பேங்க்லயே போய் நீங்க டெபாசிட் பண்ணாலும் அது உங்க காசாவே இருந்தாலும் கேஷை பொறுத்த வரைக்கும் பேங்க் வேற தான் இல்லையா? அதனால நம்ம வந்து அதை போடக்கூடாது. இல்லை வந்து சில டைம் டவுட் வரும், அதனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம் சாரி, பை பேலன்ஸ் கேரிட் ஒன்று போட்டுட்டேன். ஓகே, பை ஆஃபீஸ் ரெண்ட்னு போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பேலன்ஸ் கேரிட் ஒன்று போட போகிறோம். 6,000 rupees பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நாம பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரிட் ஒன் போட்டுடலாம். ஏன்னா மோஸ்ட்லி கேஷ் பேலன்ஸ் தான் வரும். இது ஓவர் டிராஃப்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நெகட்டிவ் பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ ஜூலை 31 அப்படியே அங்கேருந்து கண்டினியூ 2 டிரான்சாக்ஷன் இந்த டேட் போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கீழே போட்டு போறீங்கனாலும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இந்த சைடு தான் எனக்கு ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஓகே, 41,600 வந்திருக்கு. இங்கே அவ்வளோ வராது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ ஆட்டோ சம் பண்ணனா 32,700. இப்போ 41,600 மைனஸ் 32,700 பண்ணா 8,900 இல்லையா? ஸோ இதுதான் வந்து 41,600 இப்போ டேலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பை பேலன்ஸ் கேரிட், இதுதான் வந்து கேஷ் பேலன்ஸ் ஜூலை மந்த்துக்கு. நாம இப்போ என்ன பண்ணுவோம், எப்பயுமே லெட்ஜர் பண்ணுற மாதிரி தான். இப்போ டேலி ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த டோட்டலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஆகஸ்ட் 1ல நமக்கு டூ பேலன்ஸ் brought down வரும்போது 8,900. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் காலம் கேஷ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டபுள் காலம் கேஷ் புக் போகலாமா? ஸோ அந்த கொஸ்டின் முதல்ல பார்த்துடலாம். கேஷ் பேலன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு இந்த சம். ஈஸி தான். சிங்கிள் இது வந்து 2 மார்க் இல்லை 3 மார்க், மோஸ்ட்லி 5 மார்க் வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு எதிர்பார்க்க வேண்டாம். டபுள் காலம் ட்ரிபிள் காலம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 4th சம். என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் கேஷ் புக் வித் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் காலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா டபுள் காலம். ஓகேவா? ஸோ அப்படி போட்டுறணும். டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் காலம்ஸ் ஆஃப் ஆனந்த் அண்டர் டிசம்பர் 2017. டிசம்பர் 2017ல ஆனந்தோட கேஷ் புக் நம்ம ரெடி பண்ண போறோம் டபுள் காலம்ல. ஓகேவா? டிஸ்கவுண்ட் காலமும் சேர்க்க போறோம், கேஷ் காலமும் சேர்க்க போறோம். ஹியர் இப்போ கேஷ் இன் ஹேண்ட் போட போறோம். இது டூ பேலன்ஸ்ல சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ரெசிப்ட்,
கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் காந்தி வச்சுருங்க. போடக்கூடாது. ஓகேவா? ரிசீவ்டு ஃப்ரம் கோபு ரெசிப்ட். டிஸ்கவுண்ட் அலோவ் டு ஹிம். நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ, நமக்கு தான் இப்ப காசு வந்திருக்கு. நம்ம எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்கோம் அப்ப? அங்க 200 பண்ணியிருக்கோம். ஸோ, ல நம்ம வந்து கேஷ் காலம்ல போட்டு நான் அத எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஓகேவா? கேஷ் பெய்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். இட் இஸ் அ பேமெண்ட். ஸோ, வி ஹேவ் டு என்டர் இன் தி கிரெடிட் சைட். பாட் கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் ஆக்சஸரீஸ் பை கேஷ். ஸோ, 16,800 அங்க போட்டுறணும். இங்க பெய்ட் கேஷ் டு காந்தி ஃபார் 19,700 இன் ஃபுல் செட்டில்மென்ட் ஆஃப் ஹிஸ் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ நாம பர்ச்சேஸ்க்கு கிரெடிட் பர்ச்சேஸ்ல வாங்கியிருந்தோம். நாம காச 19,700 தான் பே பண்ணியிருக்கோம். ஆனா ஃபுல் செட்டில்மென்ட்ன்னு சொல்ட்டாங்க. ஃபுல் செட்டில்மென்ட்னா மிச்சம் இருக்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இத எப்படி போடணும்ன்றத ஃபர்தரா சொல்றேன். ரிசீட் கேஷ் ஃப்ரம் திருவேங்கடம் 8,900 டிஸ்கவுண்ட் அலோவ் டு ஹிம். ஸோ நம்ம வந்து ரெசிப்ட் சைடுல இந்த 2த்தையும் போட போறோம். பெய்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ் பேமெண்ட். ஓகேவா? ஸோ இப்ப சம் போயிடலாமா? இதுல இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் இல்லையா? ஆனந்த்ன்னு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகுற மாரி சம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா, பிகாஸ் ஃபுல் சம்ஸ நம்ம போட்டா அது எல்லாரும் பார்க்கறதுக்கு டைமும் இருக்காது. நம்ம அடுத்தடுத்த சம் நம்மளா ஒர்க் பண்ணணும். அதனால நான் ஓரளவுக்கு ஆ ஸ்பெசிஃபிக்கா இந்த சம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் எக்ஸாம்ஸ்ல. இல்ல இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இல்ல ஓரளவுக்கு இந்த கான்செப்ட்ஸ கவர் பண்ற மாரி இருக்குன்ற சம்ஸ மட்டும் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வேணும் அப்படின்னா, டோன்ட் ஹெசிடேட் டூ ஆஸ்க். ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் சம்திங் ஃபார் தட். ஓகேவா? ஏதாவது ஷார்ட்ஸோ, இல்ல திரும்ப ஒரு வீடியோ திரும்ப பார்ட் 2 போடுறதுக்கும் நான் ரெடி. ஓகேவா? பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சது, புரியாத சம்ஸ் இது இருக்கு. இந்த சம் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாராளமா நான் வந்து கிளியர் பண்றேன். ஸோ கமிங் பேக் டு த சப்ஜெக்ட் ஹியர். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2017 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டபுள் காலம் கேஷ் புக்கோட ஃபார்மேட். ஒண்ணும் இல்ல. நாங்க ஆர்என் இருக்கு, இங்க விஎன் இருக்கு. அமவுண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் கேஷ்ன்னு பிரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இப்ப டிஸ்கவுண்ட்ல வரதெல்லாம் டிஸ்கவுண்ட் அலோவ்ட்லலாம் டெபிட் சைட்ல போட போறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்லாம் கிரெடிட் சைட்ல போட போறோம். இந்த டிஸ்கவுண்ட் காலம டேலி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, அது எப்படி வேணா வரலாம் இல்லையா? அத டேலி பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்ல. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். So, shall we start the sum? So for December 1, we have a balance of, so we should enter it as balance brought down, and the amount is 19,500. Okay, so we can enter this here. ஸோ கேஷ் காலம்ல 19,500 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் டிசம்பர் 4ல சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சேல்ஸ், ரைட்? 2 சேல்ஸ்ன்னு இருக்கு. அப்ப 32,000 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் காந்தி இப்போ போடக்கூடாது. ஓகேவா? ரிசீவ்டு ஃப்ரம் கோபு டிஸ்கவுண்ட் அலோவ் டு ஹிம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ டிசம்பர் 9ல ரிசீவ்ட் ஃப்ரம் கோபு 11,800 ஓகே 11,800 டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்றனால நாம இங்க 200 போடணும். அவ்வளவுதான். சிம்பிள். ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். இல்ல ஃபுல் செல்ஃபா பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரிமைனிங் அமௌண்ட்டையும், இல்ல அந்த குடுத்த டிஸ்கவுண்ட்டையும், அந்த டிஸ்கவுண்ட் அதே டிரான்சாக்ஷன்ல பக்கத்து காலம்ல டிஸ்கவுண்ட் காலம்ல போட போறோம். அவ்வளவுதான். இந்த சம்ல வேற எதுவும் பெரிய விஷயமே இல்ல. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த என்ட்ரி பேர் மட்டும் போட்டுக்கலாம். கோபுவா? ஸோ கேஷ் டு கோபுன்னு இருக்கும். கேஷ் டு கோபு சாரி கேஷ் டிஸ்கவுண்ட் அலோவ் டு கோபுன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து அத அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? டு கோபு அக்கவுண்ட். ஓகே? முடிஞ்சுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பெய்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து அத பேமெண்ட்ல போட்டுக்கலாம். 2017 டிசம்பர் 15. ஸோ காலம் சின்னதா இருக்கு. ஓகே. யா. இப்போ பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எவ்வளோ? 12,500. ஓகே. ஆல்ரைட். நெக்ஸ்ட் பாட் கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் ஆக்சஸரீஸ் பை கேஷ். பை கம்ப்யூட்டர்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு பிக்ஸட் அசெட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அத விக்க மாட்டோம். கம்பெனில விக்காத பொருள் வந்து பிக்ஸட் அசெட்ஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர் ஒரு பிக்ஸட் அசெட். நீங்க வந்து ஃபர்னிச்சர் அது மாரி நீங்க வந்து கம்ப்யூட்டர்ன்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ கம்ப்யூட்டர் டு கேஷ்ன்னு இருக்கும். நாம அத கம்ப்யூட்டர்ன்னு போட்டுட்டு 16,800 என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி வுட் பி பெய்ட் கேஷ். இங்க தான் நாம அந்த காந்தியோட என்ட்ரிய போடணும். ஓகேவா? நாம இப்ப காந்திக்கு பே பண்ணியிருக்கோம். என்னைக்கு பே பண்ணியிருக்கோம்? டிசம்பர் 25. ரைட்டா? யா. ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் காந்திக்கு? இப்போ காந்தி இதுக்கு எப்படி என்ட்ரி இருக்கும் அப்படின்னா, காந்தி
அக்கவுண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ரிசீவ் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து போட்டுடலாம். 19,700 இல்லையா? 19,700 இங்க 300. ஸோ முடிஞ்சுச்சு. நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? காந்தி அக்கவுண்ட் டேட்டார் டூ டிஸ்கவுண்ட் அலோட அக்கவுண்ட் அண்ட் டு கேஷ் அக்கவுண்ட். ஆமா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகே. ஓகே. இப்போ போட்டோமா? 28 திருவேங்கடம் கிட்டேருந்து கேஷ் வாங்கியிருக்கோம். நம்ம போட்டுடலாம். டிசம்பர் 28 ஓகேவா? ஸோ டு திருவேங்கடம் 8,900 அவனுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கிறது 100. ஸோ நம்ம அந்த 100 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பெய்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ். அவ்வளோதான் லாஸ்ட் என்ட்ரி. பெய்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ்னு வச்சுக்கலாம். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 3,500. அவ்வளோதான். சம் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் பண்ணி டேலி பண்ண போதும். ரெண்டையும் டேலி பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ டேலி பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 72,200 இங்கே 300 இங்கே வந்துருச்சு. ஆனால் டிஸ்கவுண்ட் காலம் எப்பயுமே டேலி ஆகாது. சில டைமில் ஆனால் அது காட்ஸ் கிரேஸ் அவ்வளோதான். அந்த சம்மில் வந்திருக்கும். பட் எல்லா நேரமும் டேலி ஆகாது. நீங்கள் டேலி பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே 52,500 தான் இருக்குது. ஸோ நாம் வந்து இப்போ டிசம்பர் 31 இருக்கு இல்லையா? ஸோ 31 போடணும். இந்த டேட் போடாமல் மறந்துடாதீங்க. 31 30 அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபுல்லாக கையில் இந்த மாதிரி செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதிலலாம் மிஸ்டேக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் நல்லா பண்ணுறீங்க, உங்களோட சம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் உங்களோட சின்ன மிஸ்டேக்கை செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஏதாவது போட்டு இதில் போட்டிங்கன்னா அந்த 1 மார்க் போனால் கூட வருத்தமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்களை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட். இங்கே 72,200 இருக்குது. மைனஸ் 52,500 பண்ணால் 19,700 பேலன்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு இல்லையா? கேஷை மட்டும் பேலன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் 2018 இது இல்லையா? நம்ம வந்து அடுத்து ஜான்வரி போடுறோம். ஜான்வரி 1 நமக்கு வந்து இப்போ அடுத்து பேலன்ஸ் கேரி ஆக போகிறது. பேலன்ஸ் ப்ராட் டவுன் நமக்கு இருக்கிறது 19,700. அவ்வளோதான் முடிஞ்சுதா? ஸோ 19,700 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. காட் இட்? அவ்வளோதான். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நாம் 3 காலம் கேஷ் புக் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரிபிள் காலம் கேஷ் புக். அதுக்கு வந்து 7 சம் பார்க்கலாமா? 7 சம் பார்க்கலாம். அதுக்கு வந்து உன்னுடைய சம்மை முதல்ல பார்த்துடலாம். கேஷ் புக் ஆஃப் ரஹீம் கிரியேட் பண்ண போகிறோம். Feb 2017க்கு. கேஷ் இன் ஹேண்ட் 25,000, கேஷ் அட் பேங்க் 10,000. அது கேஷ் அண்ட் பேங்க் காலமில் போடணும். வாட்டர் பியூரிஃபையர் பர்ச்சேஸ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் பை செக். ஸோ பேங்க்கில் போடணும். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷில் போடணும். ரிசீவ் கேஷ் ஃப்ரம் டேனியல். கேஷ் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் போடணும். செக் ரிசீவ்டு ஃபார் குட்ஸ் சோல்ட் அண்ட் டெபாசிட் இன் த பேங்க். உடனே டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா பேங்க்கில் போடணும். ஓகேவா? சப்போஸ் செக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 10ஆம் தேதி செக் கொடுத்துட்டாங்க, செக் ரிசீவ் ஃபார் த குட்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 12ஆம் தேதி அவங்க வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல அந்த என்ட்ரியை இப்போ வந்து ஒரு செக் ரிசீவ்டு ஃப்ரம் விக்னேஷ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கேஷ் டு விக்னேஷன் தான் போடணும் முதல்ல. ஓகேவா? ஸோ அது அந்த செக்கை இன்னும் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணல. அது வரைக்கும் அந்த செக்குன்றதை நம்ம கேஷாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான என்ட்ரி. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேஷ் டு விக்னேஷன் தான் இருக்கும் 10ஆம் தேதி. 12ஆம் தேதி போய் டெபாசிட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன ஆயிடும்னா பேங்க் டு கேஷ் ஆகிடும். ஸோ அந்த செக்கை நாம எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணுறது கேஷை டெபாசிட் பண்ணுற மாதிரி நாம கன்சிடர் பண்ணிக்கிறோம். செக்குன்னு உடனே நம்ம பேங்க்குன்னு எடுத்துக்க கூடாது. சப்போஸ் டெபாசிட் பண்ணிட்டாங்க, டெபாசிட்னு தனியாக ஒரு என்ட்ரி வந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அதை நாம போடக்கூடாது. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ இது வந்து அன்டெபாசிட் பேங்க் சேம் டேல சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே பேங்க்னு போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். சப்போஸ் இஃப் த டெபாசிட் இஸ் கமிங் அட் த நெக்ஸ்ட் டே, யூ ஹேவ் டு என்டர் இட் ஆஸ் பேங்க் டு கேஷ். தட்ஸ் வாட் மை பாயிண்ட் இஸ். ஓகேவா? இப்போ வந்து பெய்ட் டு அமலா பை செக்ல பே பண்ணிட்டோம். அதுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் நம்ம அது கிரெடிட் காலம்ல போட்டுக்கலாம். பெய்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பை கேஷ் பேமெண்ட்ல போட போறோம். கேஷ் காலம்ல. வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இதுதான் கான்ட்ரா என்ட்ரி. இதை நான் எப்படி போடணும்னு நான் சொல்றேன். ஓகே. செக் ரிசீவ் ஃப்ரம் குமார் அண்ட் டெபாசிட் இன்டு பேங்க். ஓகேவா? முதல்ல இந்த என்ட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. செக் ரிசீவ் ஃப்ரம் குமார் அண்ட் டெபாசிட் இன்டு பேங்க். அப்போ நம்ம என்ன போடுவோம்? ஸ்ட்ரெயிட்டாவே
பேங்க் டு குமார்ன்னு போடுவோம் இல்லையா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குமாரோட செக் டிஸானர் ஆயிடுச்சு. அதாவது கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் சம் கொஸ்டின். ஸோ இந்த சம்ம வந்து நம்ம பார்க்கலாமா? ஓகே. ஆ ட்ரிபிள் காலம். யா. ஓகே. ஸோ சம்க்குள்ள போலாம். இப்போ பிப்ரவரி 2017னா? பிப்ரவரி 2017 ஆம் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். 2யும் ஒரே இதில போட்டுடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்ல 25,000 கேஷ், 15,000 பேங்க். சாரி 10,000 பேங்க். ஆல்ரைட். என்ட்ரீஸ்லாம் கரெக்ட்டா போடுங்க. நான் போற மாரி போடாதீங்க. ஆ வாட்டர் பியூரிஃபையர் பர்ச்சேஸ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் பை செக் அப்படின்னு வரும்போது, ஆ 2017 ஃபெப் 5 தானே? ஓகே. பை வாட்டர் பியூரிஃபையர்னே கூட போடலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா அத நம்ம விக்க போறது இல்லையா? குட்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் சேல்ஸ்ன்னு போடுவோம். மத்தபடி எதுவும் போட வேண்டாம். ஸோ பேங்க்ல பே பண்ணியிருக்கோம் நாம. ஸோ அத 8,000 குடுத்துடலாம். முடிஞ்சுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு வரும்போது, நாம கேஷ் காலம்ல போடணும். டேட் மட்டும் பார்த்துக்கலாம். டேட் அமௌண்ட் ஃபெப் 6 9,000 பை பர்ச்சேஸ் 9,000 9,000 ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் டேனியல். ஸோ இங்க போயிரணும். கேஷ் வாங்கியிருக்கோம் 9,900 100 டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாரி தான் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக் ரிசீவ்டு ஃபார் த குட்ஸ் சோல்ட் அண்ட் டெபாசிட்டட் இன் த பேங்க் அப்படி வந்துச்சு. ஸோ டூ பேங்க் அதாவது பேங்க் டூ சேல்ஸ். கேஷ் ரிசீவ்டு இல்லையா? ஸோ பேங்க் டூ சேல்ஸ். அப்போ ஃபெப் 10 டூ சேல்ஸ்ன்னு போட்டுட்டு பேங்க் காலம்ல போடணும் 40,000. ஓகே. அவ்வளோதான். பெய்ட் டு அமலா பை செக். ஸோ ஃபெப் 12 பை அமலா. பேங்க்ல பே பண்ணியிருக்கோம். எவ்வளோ? 14,500. டிஸ்கவுண்ட் நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா 500. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 13 அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் போட்டுக்கலாம். பை டிரான்ஸ்போர்ட்டேஷன்னும் போட்டுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னும் போட்டுக்கலாம். சரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னே போட்டுக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை கேஷ். ஸோ 5,000 இங்க போட்டுருவோம். ஓகே. காட் இட். நெக்ஸ்ட் வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம நார்மலா ஆஃபீஸ் வித்ட்ரா பண்ண போறோம். என்ன வரும்? கேஷ் டூ பேங்க்ன்னு வரும். ஓகேவா? கேஷ் மேல இருக்கு. இல்லையா? கேஷ் வருது. ஓகேவா? அப்ப கேஷ் வருது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? டூ பேங்க்ன்னு போட்டுட்டு கேஷ் நமக்கு வருது. இப்ப கேஷுக்கு ரிசிப்ட் சைட்ல போடணும். ஆமாவா? கேஷுக்கு ரிசிப்ட் சைட்ல போடும்போது ஃபெப் 14ல கேஷ் டூ பேங்க்ன்னு இருக்குமா? கேஷ் அக்கவுண்ட்ல கேஷையும் பேங்க்கையும் பிரிச்சிருங்க. இப்ப கேஷ் அக்கவுண்ட்ல டூ பேங்க்ன்னு வரும். கேஷ் காலம்ல நம்ம என்னன்னு போடுவோம்? 20,000 வந்திருக்குன்னு போடுவோம். பேங்க பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிருக்கு? 20,000 போயிருக்கு. இந்த மாரி நடக்கும்போது, எல்எஃப் காலம்ல சி அப்படின்றத போடணும். இத நான் போல்டு கூட ஆக்குறேன். ஓகேவா? சி அப்படின்ற ஒண்ண போடணும். போட்டா தான் அது நீங்க கான்ட்ரா என்ட்ரின்னு தெரியும். இதெல்லாம் ரொம்ப சின்ன மைன்யூட்டான விஷயம். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டூ டூ திஸ். ஓகேவா? அப்ப இங்கேயும் ஃபெப் 14ல இப்ப நம்ம பேங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். பேங்க பொறுத்தவரைக்கும் காசு போயிருக்கு. யார்கிட்ட இருந்து யார்கிட்ட நம்ம குடுத்துருக்கோம்? கேஷ்ட்ட குடுத்துருக்கோம். அப்போ பை கேஷ் அக்கவுண்ட்ன்னு போட்டு பேங்க் காலம்ல 20,000 எடுத்துக்கணும். இந்த சைட் பேமெண்ட்டா? ஸோ பேங்க்க பொறுத்தவரைக்கும் பேமெண்ட் தானே. கேஷுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்க மாரி தான். ஸோ நாம அது 20,000 பேங்க் காலம்ல போட்டுருவோம். ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 24 அன்னைக்கு செக் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. நம்ம உடனே பேங்க்ல டெபாசிட் பண்றோம். ஓகேவா? இப்ப நாம என்ன பண்றோம் அப்டின்னா, ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்க போட போறோம். Feb 24
என்ன ஆயிருக்கு? 15,000 to குமார். இல்லையா? $15,000 போட்டோம். ஆனா 28ல என்ன ஆயிருக்கு? குமாரோட செக் டிஸானர் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு அந்த காசு வந்துச்சா? வரல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? 24லயே இங்க நாம போட்டுட்டோம். 24 இது 15,000 வந்து 24 அன்னைக்கு நம்ம பேங்க்ல வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்ப நம்ம அத போட்டுட்டோம். என்ன பண்ணணும்? அந்த டிரான்சாக்ஷன தூக்கிரணும். ஆனா இத அப்படியே தூக்கிறக்கூடாது. எப்படி தூக்கணும் அப்படின்னா, இந்த ஃபெப் 28ன்னு போட்டுட்டு, பை குமார்ன்னு போட்டுட்டு, அத டிடக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது 2ம் கேன்சல் ஆயிடும். ஆமாவா? ஸோ 50,000 வந்தது. 50,000 போயிடுச்சு. நம்மகிட்ட காசு வரல. பேங்க்லேருந்து நமக்கு காசு வந்துச்சு. ஐ மீன் குமார் கிட்ட நமக்கு காசு வந்துச்சு. நம்ம அத பேங்க்ல போட்டோம். ஆனா குமாரோட செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது டிஸானர் ஆயிடுச்சு. அப்படின்னா கேன்சல் இல்லையா? அப்ப நமக்கு காசு வராது. பேங்க்ல நமக்கு காசு போட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காசு நமக்கு போச்சா? அந்த கேஷ இந்த மந்த்ல அது வரும். திரும்ப வரும். ஆனா இந்த மந்தோட என்ட்ரில அது வராது. அதனால நம்ம என்ன பண்ணிர்றோம்? பை குமார எடுத்துக்கணும். ஸோ இந்த மாரி டிஸானர்ன்னு வந்துச்சுன்னா, ப்ளீஸ் அது என்ன பண்ணணும்? அந்த என்ட்ரிய அப்படியே நீங்க ரிவர்ட் பண்ணிறணும். அதே என்ட்ரிய உல்டாவா போட்டீங்கன்னா, அந்த பக்கம் போயிடும். ஸோ 2 பக்கமும் டேலி ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த சம் இஸ். அவ்வளோதான். இப்போ ஆஸ் யூசுவல் வி ஹேவ் டு டேலி த திங்ஸ். இப்ப நம்ம ஃபுல்லா டோட்டல் பண்ணோம் அப்படின்னா, இது 100 வரும். ஸோ சொன்னேன் இல்லையா? இதுக்கு வந்து பாருங்க, இதுக்கு 100 இருக்கு, இதுக்கு 500 இருக்கு. இத டேலி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. டேலி பண்ணாதீங்க. ஓகேவா? கேஷ் அண்ட் பேங்க்ல மட்டும் தான் டேலி பண்ணணும். நம்ம அந்த பேலன்ஸ் தான் எடுத்து எடுத்துட்டு போணும். நம்ம வாங்குற டிஸ்கவுண்ட் எல்லாம் நம்ம அடுத்த மாசம் எடுத்துட்டு போணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அதனால அது போட வேண்டாம். இங்க 54,900 பேங்க் கேஷ் டோட்டல் அண்ட் பேங்க் டோட்டல் வந்து 65,000 ஓகேவா? ஸோ இங்க எவ்வளோ வந்திருக்கு? 14,000 அண்ட் இங்க வந்து 57,500. As usual, receipts தான் அதிகமா இருக்கு. So we have to tally this by doing 54,900 minus 14,000. ஆமாவா? 40,900. Next 65,000 minus 57,500. 7,500. Got it? புரிஞ்சா? ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுவோமா? அவ்வளோதான். வந்துருச்சா? 7,500 கேஷ் பேலன்ஸ் 40,900 கண்டிப்பா வந்துருச்சா? ஸோ முடிச்சுக்கலாமா? ஃபெப் 28ல 2017 லீப் இயர் கிடையாது. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2017 லீப் இயர் கிடையாது. ஸோ ஃபெப் 28 தான். ஸோ பை பேலன்ஸ் இதே 2016 தான் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? பிப்ரவரி 29 போட்டுருக்கணும். ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். ஓகே. ஸோ நாம இப்போ வந்து பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுடலாமா? பேலன்ஸ் கேரி டவுன் முடிஞ்சுச்சு. இப்போ நாம இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 1ல டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ போடுறோம்? டிஸ்கவுண்ட் காலம் எதுவுமே பண்ணாதீங்க. டிஸ்கவுண்ட் காலம் எதுவுமே பண்ணாதீங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அது. ஓகேவா? ஸோ 7,500 அவ்வளோதான். ஓகே. குட். ஸோ ட்ரிபிள் காலம் முடிஞ்சுச்சு. லாஸ்ட்டா பெட்டி கேஷ் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் சம் பார்த்துடலாமா? பெட்டி கேஷ் இருக்கு. அடுத்த சம். ஓகே. எக்ஸசைஸ்ல ஒரு சம் தான் இருக்கு. ஈஸி தான். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல. பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரிசீவ்ட் அட்வான்ஸ் ஃப்ரம் கேஷியர் 2000 ரைட்டிங் பேட்ஸ் அதாவது குரூப்பா பிரிச்சுக்கணும் நீங்க முதல்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்டேஷனரி குரூப்பா பிரிச்சுக்கணும். ரைட்டிங் பேட், ரெஜிஸ்டர்லாம் ஸ்டேஷனரி. ஒயிட் பேப்பர்லாம் ஸ்டேஷனரி. ஆட்டோ சார்ஜஸ்லாம் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். வேஜஸ்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இல்ல வேஜஸ்னே போட்டுக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ்னா போஸ்டேஜ். ஃபர்ஸ்டேஜ் பர்ச்சேஸ்டு ஸ்டேஷனரினா ஸ்டேஷனரி முடிஞ்சுச்சு. டீ எக்ஸ்பென்சஸ்னா ரெஃப்ரெஷ்மென்ட். பெவரேஜ்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் ரெஃப்ரெஷ்மென்ட் குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணா ஈஸி. ஓகேவா? பெய்ட் ஃபார் ஸ்பீட் போஸ்ட் போஸ்டேஜ். ரெஃப்ரெஷ்மென்ட் எக்ஸ்பென்ஸ் அதே வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மென்ட் எக்ஸ்பென்சஸ்லயே போட்டுக்கலாம். பெய்ட் ஃபார் கேரேஜ் அத கேரேஜ்ல போடணும். எவ்வளோக்கா ஒரு 5 காலம் போடுங்க போதும். ரொம்பலாம் வேண்டாம். ஓகேவா? ஸோ ஜூலை 10ல டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அக்கவுண்டன்ட் போட்டுட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ்ல
200 ம். 200 போட்டுட்டு, என் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா ஒரு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நேரா அந்த டேட்டுக்கு நேரா போடணும். ஓகேவா? 200. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து வேஜஸ், பெய்ட் வேஜஸ் அப்படின்னு வந்துருப்போ, ஜூலை 15 இல்லையா? 15 வேஜஸ் பை வேஜஸ் போட்டுக்கலாம். 300. ஸோ 300 இதில் போட்டுட்டு 300ன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டு வேஜஸ் அவ்வளோதான். ஓகே. உங்களால் முடிஞ்சால் 5 காலம் போடுங்க. இல்லையா அதெல்லாம் சன்ரைஸில் போட்டுருங்க. ஓகேவா? ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் சார்ஜஸ். ஸோ ஜூலை 18 இல்லையா? அப்போ வந்து பை போஸ்டேஜ்னு போட்டுக்கலாம், குரூப் பண்ணுற மாதிரி. பை போஸ்டேஜ் அக்கௌண்ட் டோட்டல் பேமெண்ட்ஸில் நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னா 100 போடுறோம். போஸ்டேஜுக்கு தனியாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதுக்கு போட்டுட்டு போஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். ஓகே. ஜூலை 21st நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டேஷ்னரி, பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி. ஸோ சேம் ஸ்டேஷ்னரின்னு போட்டுக்கலாம். there will be 450. So we'll enter the same in stationery column. Okay. ஜூலை 21st முடிஞ்சு ஜூலை 23rdல டீ எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? டீ எக்ஸ்பென்சஸ்னால ரெஃப்ரெஷ்மெண்ட் தான். டீ எதுக்கு சாப்பிட்றோம்? ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். 60 rupees. So we'll take the 60 and create another column here. அப்படி இப்போ நான் ஒரு 5 காலம் கிரியேட் பண்ணிட்டேன்னா, இதுக்கப்புறம் எதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து சன்ரைஸில் போட்டுக்கலாம். சன்ரைஸ்னால் அதர் எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஸோ நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பர் உங்களுக்கு சின்னது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ போடுவோம் அவ்வளோதான் போட முடியும். அதுக்குன்னு தனியாக காலம் ஒரு 6 காலம் 7 காலம் கிரியேட் பண்ணி எல்லா என்ட்ரியும் ஒரு இதில் போடணும்னு அவசியமே இல்லை. அதோட நீங்கள் ஜென்ரலாக போட்டுட்டு நெக்ஸ்ட் மிச்சக்கெல்லாம் நீங்கள் சன்ரைஸில் தாராளமாக போடலாம். ஜூலை 25th போஸ்டேஜ் தான், ஸ்பீட் போஸ்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ போஸ்டேஜ் எடுத்துட்டு போஸ்டேஜ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? ஸ்பீட் போஸ்ட்டுக்கு 150. ஸோ அதை போஸ்டேஜில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே. ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் திரும்ப வருது ஜூலை 27ல். ஓகே. ஸோ பை ரெஃப்ரெஷ்மெண்ட் 250. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸில் 250 போட்டுக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு என்ட்ரி தான் இருக்குது. என்ன என்ட்ரி இருக்குது? கேரேஜ். ஓகேவா? ஸோ கேரேஜ்னு வரும்போது நாம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கடைசியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம காலம் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், கம்முன்னு நீங்கள் சன்ரைஸில் போடலாம், தப்பு இல்லை. ஓகேவா? 150 போட்டுட்டு இந்த 150 இங்கே போட்டுக்கலாம். ஓகே. அவ்வளோதான். காடு. ஸோ அவ்வளோதான், சம் முடிச்சு. இப்போ நம்ம டேலி பண்ணுற வேலை தான். இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. நாம் இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ண போகிறோம். 1810 வந்திருக்கு. இப்போ நான் அதை சம் பண்ணிக்கிறேன்னா, ஏன் இதெல்லாம் நான் சம் பண்ணுறேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நாம் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வருதா? அதே மாதிரி இங்கே இருக்கிற காலம்ஸை நான் ஆட் பண்ணால், காலம்ஸோட டோட்டலை நான் மொத்தமாக ஆட் பண்ணால் எனக்கு அந்த 1810 வரணும். வந்தால் என் சம் கரெக்டு, வரலன்னா தப்பு. ஓகேவா? அதுக்கு தான் போடுறது. ஸோ இப்போது இந்த எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சம் 18ஆ 1810ஆ. ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேலி பண்ணணும். டேலி பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த 2000 அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஆட்டோ சம் பண்ணிட்டோம்னா இங்கே ஓகே. அந்த 2000 இங்கே நான் போட்டுறேன். ஸோ இந்த இதை நான் டேலி பண்ணணும். மிச்சம் என்கிட்ட இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட கேஷியர் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணார். நான் தான் கேஷியர்னா எனக்கு வந்து இது 2000 கொடுத்தாங்க. நான் அதில் 1810 செலவு பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் எனக்கு வந்து 190 rupees பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஜூலை 31st எனக்கு வந்து இருக்கிற பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன் 190. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? ஸோ அப்போ ஆகஸ்ட் 1ல்
to balance brought down இங்க ரெசிப்ட்ல. ஓகேவா? நம்மகிட்ட மிச்சம் இருக்கு. ஸோ 190 போடணும். இப்ப அந்த 1810 நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் இங்க போடணும். ஏன்னா, அடுத்து நம்ம கேஷ் வரதுக்கு கேஷியர் குடுத்துருப்பாரு. ஸோ இது அடுத்த மாசம் நீங்க செலவெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி, திரும்ப அந்த கேஷியர் வந்து நமக்கு அந்த கேஷ குடுத்துருப்பாரு. ஸோ டூ கேஷ் அக்கவுண்ட் அப்படின்ற மாரி 1810 அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சுச்சு. இதுதான் சம். ஸோ 190 பேலன்ஸ். நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? அன்னான்ட்டு 190 அவ்வளோதான். அவ்வளோதான். சம் முடிஞ்சுச்சு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக். அதில இருக்கிற அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் என்னென்னலாம் கான்செப்ட் இருக்கு, என்னென்னலாம் என்ட்ரீஸ் புதுசா வரும், இந்த மாரி என்ட்ரீஸ் இருந்தா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஓரளவுக்கு ஃபுல்லா நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் பெட்டி கேஷ் புக்கும் நான் எடுத்துட்டேன். பெட்டி கேஷ் புக் ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ல ஒண்ணு இருக்கு, எக்ஸர்சைஸ்ல ஒண்ணு இருக்கு. ஸோ பெருசா அதில ஒண்ணும் நமக்கு பிரச்சனை இல்ல. வந்தா போட்டுருங்க. ரொம்ப வரது ஏன்னா ஈஸி கொஸ்டின் பேப்பரா இருந்தா குடுத்துருவான். இல்லன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ட்ரிபிள் காலம் கேஷ் புக் போட்டு தான் உங்கள என்ட்ரீஸ்லாம் குடுத்து உங்களுக்கு இது பண்ணுவான். ட்ரிபிள் காலம் கேஷ் அவுட் நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அது பிராக்டிஸ் பண்ணாலே சிங்கிள் காலம், டபுள் காலம்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும். அதனால நீங்க பண்ணிருவீங்க அப்படின்ற எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு, யாராவது தெரிஞ்சவங்க யாராவது படிக்கிறான், ஏதாவது ஹெல்ப் ஏதாவது இந்த டைம் பப்ளிக் டைம்ல அ கஷ்டப்படுறான் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏதோ அ உங்களாலயோ, என்னாலயோ அந்த அவங்களுக்கு வந்து அந்த நாலேட்ஜ் கிடைச்சதுன்னா ரொம்பவே சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் ஃபார் த பீப்பிள் ஹூ நீட் இட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Study for knowledge, not for marks. This is A Square signing off and have a great day.